சத்யா ரொம்ப நேர்மையானவன். அவனுடைய முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமான ஒருத்தன். அவனுடைய பொண்டாட்டி சுகுணா புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி. பொறுமையா அழகா குடும்பத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் சாயந்தர நேரம் சத்யா ரொம்பவும் சோர்வா வீட்டுக்கு வந்தான். அவனுடைய முகமெல்லாம் ஏதோ ஒரு கவலையும் வாட்டமும் இருந்துச்சு. சத்யா வர வழியில அவனுடைய மனசுக்குள்ள, கடவுளே, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? ஜமீன்தார்கிட்ட இத்தனை வருஷமா எந்த ஒரு தப்பு பண்ணாமல் நேர்மையாக தானே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் திடீர்னு என் தலையில் இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டுட்டியே. அந்த கணக்கையாவும் அவனோட வேலைக்காரனும் சேர்ந்து பெரிய தப்பு பண்ணி அந்த பள்ளியை என் மேலே தூக்கி போட பார்க்குறாங்களே. நாளைக்கு அந்த பணம் காணாமல் போச்சுன்னா அப்போ ஜமீன்தார் என் மேலே தானே சந்தேகப்படுவார். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே என் கௌரவமே போயிடுமே. ஏன் என் வீட்டுக்காரி கூட என்னை சுத்தமாக மதிக்க மாட்டாளே. அதுக்கப்புறம் நான் எப்படி வாழ்கிறது? கடவுளே, தயவு செஞ்சு நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்காத. இதிலிருந்து என்னை எப்படியாவது நீ காப்பாத்து. அப்படி சத்யா கவலையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பதான் வீட்டு வாசல்ல விளக்கேத்திக்கிட்டு இருந்த சுகுணா புருஷனோட முகம் வாடி போயிருக்கிறத பார்த்து, ஏங்க என்ன ஆச்சு? முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? ஜமீன்தார் வீட்டுல இன்னைக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சா? உங்களை ஜமீன்தார் திட்டாரா? ஏதாவது பிரச்சனையாங்க? நான் எந்த தப்பும் பண்ணல சுகுணா. ஆனால் ஏதோ தப்பு நடக்க போகுது. நம்ம ஊரில் வட்டி வியாபாரி இருக்காரே கனகையா, அவரும் அவன் கூட இருக்கிறவங்க சேர்ந்து ஜமீன்தாருக்கு ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க. நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வெளியில் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். என்னங்க சொல்றீங்க? அந்த கனகையாவுக்கு எப்பவுமே மத்தவங்க சொத்து மேல ஒரு கண்ணு இருக்கும். அவன் என்ன பண்ணலான்னு இருக்கான். அவன் பண்றதுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம ஜமீன்தார் ஐயா ஊரில் கோயில் கட்ட நிறைய பேர்கிட்ட சந்தா வசூல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம். அந்த பணத்தை ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே போட்டு அது ஒரு அறைக்குள்ளே வச்சு பூட்டு போட்டிருக்காரு. அந்த அறையோட சாவி ஒன்று என்கிட்டையும் இன்னொன்று ஜமீன்தார்கிட்டையும் இருக்குது. அந்த கணக்கையா இன்றைக்கி ராத்திரி ஜமீன்தார் தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவரை நல்லா தூங்க வைக்க போகிறாங்க. அப்புறமா பணத்தை திருட போகிறாங்க. ஆனால் அந்த அறையோட இன்னொரு சாவி என்கிட்ட இருக்கிறதுனால ஜமீன்தாருக்கு என் மேலே தானே சந்தேகம் வரும். ஏன்னா அந்த கணக்கையா அவரோட சொந்தமாச்சே. நான் சொன்னால் நம்புவாரா? இந்த திருட்டுத்தனம் நடந்துருச்சுன்னா என் வேலையும் போயிடும், ஊருக்குள்ளே எனக்கு கௌரவமும் இருக்காது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி சத்யா கண்ணுல கண்ணீரோட அழுதுகிட்டே இருந்தான். சுகுணா பொறுமையா யோசிக்க ஆரம்பிச்சா. புருஷ கண்ணுல கண்ணீரை பார்த்து அவளுக்கு கோவம் வந்துச்சு. அதே நேரம் அவளுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனையும் வந்துச்சு. என்னங்க, நீங்க பயப்படாதீங்க. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணையா இருப்பான் இல்லையா? அந்த கணக்கைய தோண்டின பள்ளத்துல அவனையே தள்ளி விடலாம். மத்தவங்களுக்கு தப்பு பண்ணணும்னு நினைச்சா அந்த தப்பு அவனுக்கே நடக்கும்னு அவனுக்கு நாம காட்டலாங்க. ஆதாரத்தோட அவனை ஜமீன்தார் கிட்ட மாட்டி விடலாம். நீங்க நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சுகுணா புருஷ காதுல ஏதோ ரகசிய திட்டத்தை சொன்னான். அந்த திட்டத்தை கேட்டதும் சத்யாவோட முகத்துல இருந்த அந்த கண்ணீர் எல்லாம் போய் இப்ப அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஊர் எல்லையில கனக்கையாவும் அவனுடைய வேலைக்காரனும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே ஜமீன்தாருடைய சொத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கனக்கையா ரொம்பவும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, டே, நம்ம திட்டம் சரியாக வேலை செய்யும்ல. அந்த ஜமீன்தார் ரொம்ப நல்லவருடா. அதனால தான் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சந்தா பணம் வசூல் பண்ணி வீட்டில் பத்திரமா வச்சுருக்காரு. இப்போது நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த பணத்தை எப்படியாவது திருடணும். நல்ல வேலை நான் அவருக்கு சொந்தக்காரன். அவருக்கு ராத்திரி பால் குடிச்சு தூங்குற பழக்கம் இருக்குது. நான் இன்றைக்கி அவர் குடிக்கிற பாலில் நாட்டு வைத்தியர் கொடுத்த தூக்க மாத்திரையை கலந்துடுறேன். அவர் மயக்க போட்டு விழுந்த உடனே நான் ஜன்னல் வழியாக சைகை காட்டுறேன். நீ உள்ளே வந்து அந்த இரும்பு பெட்டியை எடுத்துகிட்டு போயிடு. அதுக்கப்புறமா நம்ம பட்டணத்துக்கு போய் அங்கே வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துக்கலாம். ஆனால் ஐயா, அந்த பெட்டி ரொம்ப கனமாக இருக்கும். அதுக்கு பூட்டு வேற போட்டு வச்சுருக்கோம். எப்படிங்க ஐயா எடுக்கிறது? ஒரு வேளை ஜமீன்தார் போலீஸ்கார்கிட்ட சொல்லிட்டாருன்னா, அவர் தூங்கும்போது பாலில் தூக்க மாத்திரை கலந்தது நீங்கள் தான் தெரிஞ்சா அப்புறம் பிரச்சனை ஆகிடாதா? டேய், அங்கே தாண்டா நீ தப்பு பண்ணுற. என்கிட்ட எல்லாத்துக்கும் வழி இருக்குது. அந்த இரும்பு பெட்டிக்கு 2 சாவி இருக்குடா. ஒரு சாவி ஜமீன்தார்கிட்ட இருக்கு, இன்னொரு சாவி அந்த சத்யா கிட்ட இருக்கு. பெட்டி தொலைஞ்சு போச்சுன்னா எல்லாரோட பார்வையும் ஜமீன்தார் மேலே போகாது, ஆனால் சத்யா மேலே போகும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஏழைடா. பணத்துக்காக ஆசைப்பட்டா அப்படின்னு அவன் மேலே நம்ம பழியை தூக்கி போட்டுடலாம். அந்த சத்யா என் கணக்கில் தப்பு இருக்குன்னு ஜமீன்தார்கிட்ட என்னை போட்டு கொடுத்துருக்கான்டா. அவன் நேர்மையை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது.
அதான் பழியை அவன் மேலே தூக்கி போட்டுடுறேன், பணத்தை நான் எடுத்துக்கிறேன். அவனுக்கு வேலை போயிடும், ஆனால் நாம் 2 பேரும் கோடீஸ்வரன் ஆயிடலாம். அதை கேட்டு அவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இது மூலமா அந்த சத்யாவுக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலான்னு நினைச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி அந்த திட்டத்தை அமல்படுத்த பார்த்தாங்க. ஆனா சத்யா மூலமா இந்த விஷயம் சுகுணாவுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குமே தெரியாம போச்சு. சுகுணா போட்ட திட்டத்தின்படி சத்யா ஜமீன்தார் வீட்டுக்கு போனா. அந்த நேரம் ஜமீன்தார் கோயிலுக்கு போயிருந்தாரு. இப்போ வீட்ல யாருமே இல்ல. சத்யா அவன் கிட்ட இருக்கிற சாவியை வச்சு அந்த இரும்பு பெட்டி இருக்கிற அறைக்குள்ள போனான். அவனுக்கு பின்னாடியே சுகுணாவும் யாருக்கும் தெரியாம அங்க வந்தா. சுகுணா, எனக்கு பயமா இருக்கு. ஐயாவோட வீட்டுக்குள்ள இப்படி யாருக்கும் தெரியாம ரகசியமா வரோமே, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? தைரியமா இருங்க, நாம திருட வரல. ஐயாவோட சொத்தை திருட்டு போகாம இருந்து காப்பாத்த வந்திருக்கோம். அந்த பெட்டியை தரங்க. சத்யா நடுங்குற கையால அந்த சாவியை வச்சு இரும்பு பெட்டியை திறந்தான். அந்த பெட்டிக்குள்ள கட்டு கட்டா பணம் இருந்துச்சு. சுகுணா அந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்து அவ கொண்டு வந்த அந்த கோணி பையில போட்டுக்கிட்டா. அந்த பணத்தை கொண்டு போய் அதே வீட்ல இருக்கிற இன்னொரு மரப்பெட்டியில அவ பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டா. ஏங்க, நம்ம கொண்டு வந்திருக்கோம்ல அந்த பெரிய பெரிய கல்லு, கூழாங்கல்லு, செங்கல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல வைங்க. சத்யா சுகுணா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வெளியில இருக்கிற கல்லுங்களை கொண்டு வந்து அந்த பெட்டியில போட்டாங்க. அதுக்கப்புறம் மூடி மறுபடியும் பத்திரமா பூட்டினாங்க. இப்ப பாருங்க, அந்த இரும்பு பெட்டி கனமா இருக்கிறத பார்த்து திருடனுங்க இதுதான் பணப்பெட்டின்னு எடுத்துட்டு போவாங்க. வாங்க, அவங்க பார்வையில படாம நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். 2 பேரும் போய் ஜமீன்தார் வீட்டு தோட்டத்துல யாருக்குமே தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ராத்திரி 9 மணி இருக்கும். ஜமீன்தாருடைய வீட்டுல கனகையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜமீன்தார் எப்பவும் போலவே பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கனகையா பேச்சு கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுல தூக்க மாத்திரைய கலந்தான். பாவம் அப்பாவியான ஜமீன்தார் சொந்தக்காரன் தானே அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பாலையும் குடிச்சிட்டாரு. பால் குடிச்ச 10 நிமிஷத்திலேயே அப்படியே ஊஞ்சல்லையே அவரு மயக்கம் போட்டுட்டாரு. உடனே கனகையா ஜன்னல் பக்கமா போய் நின்னு வெளியில அவனுடைய வேலைக்காரனுக்கு செய்கை காட்டினான். வேலைக்காரனும் வீட்டுக்குள்ள வந்தான். அந்த பெட்டியை தூக்குறதுக்கு அவன் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணான். ஐயோ ஐயா, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதையா. இந்த பெட்டி என்னங்க ஐயா இவ்வளோ கனமாக இருக்கு? நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பாறையை தூக்கிட்டு வந்து இந்த பெட்டியில் வச்ச மாதிரி இருக்கு. ஒருவேளை சில்லறை காசாக இருக்குமோ? டேய் வீணா போனவனே, மெதுவாக பேசுடா. ஜமீன்தார் முடிச்சுக்கிட்டாருனா அவ்வளோதான். பணத்தை பார்த்து ஏன்டா இப்படி பயப்படுற? பெட்டி கனமாக இருந்தா சந்தோஷப்பட்டுக்கடா. ஒருவேளை காசாக வாங்காமல் தங்க காசாக வாங்கி இதுக்குள்ளே வச்சிருக்கலாம் இல்லை? இரு நானும் ஒரு கை பிடிக்கிறேன். 2 பேர் சேர்ந்தே தூக்கி பாலடைஞ்ச மண்டபத்துக்கு போய் இதை பிரிச்சுக்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் கல் இருக்கிற அந்த பெட்டிய தலையில வச்சு சுமந்துக்கிட்டு ஊர் இலையில இருக்கிற மண்டபத்துக்கிட்ட போனாங்க. ஆனா கல் இருக்கிறதுனால அந்த பெட்டி ரொம்பவும் கனமா இருந்துச்சு. தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போன உடனே சுகுணாவும் சத்யாவும் ஐயாவோட வீட்டுக்குள்ள வந்து ஐயாவோட முகத்துல தண்ணியை தெளிச்சு அவரை எழுப்புனாங்க. மயக்கத்துல இருந்தவரு பாதி மயக்கத்துக்கு வந்தாரு. கண்முழிச்சு பார்த்தா எதிர்க்க சத்யாவும் சத்யாவோட பொண்டாட்டியும் நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஜமீன்தார் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. என்ன சத்யா, ராத்திரி நேரம் பொண்டாட்டி கூட என் வீட்டுக்கு வந்திருக்க? எனக்கு வேற மயக்கமாக இருக்கு. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நாங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் வந்ததுக்கு காரணம் இருக்குது. அது என்னன்னா, அந்த கனகையன் ரொம்ப ஏமாத்துக்காரன். அவர் உங்ககிட்ட இருக்கிற காசை கொள்ளையடிக்க பார்த்தாரு. அவரும் கூடவே இருப்பாலும் ஒருத்தன். அவங்க 2 பேரும் பணத்தை திருடிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்ன சொல்கிற சத்யா? கனகையா திருடுனானா? அவன் என் சொந்தக்காரனாச்சே, எனக்கே முதுகில் குத்துறானா? அப்போது அந்த 10 லட்சம் ரூபாயும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஐயோ கடவுளை, இப்போ நான் ஊர் ஜனக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? சத்யா, முதல்ல போலீஸ்காரங்களை வர சொல்லு. ஐயா அமைதியா இருங்க, உங்க பணம் எதுவும் ஆகல. இதோ உங்க வீட்லயே இன்னொரு பெட்டியில பத்திரமா தான் இருக்கு. எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நாங்க சாயந்தரமே வீட்டுக்குள்ள வந்து பணத்தை எல்லாம் பையில போட்டு ஒளிச்சு வச்சிட்டோம். அது தெரியாம வெறும் கல் இருக்கிற அந்த பெட்டியை தான் பணப்பெட்டின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. அம்மாடி சுகுணா, என் உயிரை காப்பாத்திட்டம்மா. ஆனால் அந்த கனகையா எதுக்காக இப்படி பண்ணான்? ஐயா, அந்த இரும்பு பெட்டியோட இன்னொரு சாவி என்கிட்ட தானே இருக்குது. பணம் திருடு போனால் நான் திருடி இருக்குன்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்கல்ல, அதனால தாங்க ஐயா அவன் அப்படி பண்ணியிருக்கான். ஐயா, நாங்க சொன்னது எல்லாம் நீங்க நம்பணும்னா இப்பவே ஊர்ல இருக்கிற ஜனங்களை கூட்டிக்கிட்டு நம்ம ஊர் இலையில பாலடைஞ்ச மண்டபம் இருக்குல்ல, அங்க வாங்க. அவங்க 2 பேரும் பணத்தை அங்கதான் போய் பங்கு போட்டுக்கிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஜமீன்தாருக்கு கோவமும் ஆச்சரியமும் ரெண்டுமே வந்துச்சு. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஆபீசரையும் ஊஜனங்களையும் அவர் போய் கூட்டிக்கிட்டு வந்தாரு. இன்னொரு பக்கம் கனகையாவும் அவனுடைய வேலைக்காரனும் ஊரோட எல்லையில இருக்கிற அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு வர முடியாம தூக்கிக்கிட்டு வந்ததுல பாவம் 2 பேருக்குமே கை காலு இடுப்பு தலை எல்லாமே வலிச்சுது. ஆக மொத்தத்துல கடைசியா எப்படியோ அந்த பெட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ ஐயா, இந்த பெட்டியை தூக்க முடியாமல் என் இடுப்பே ஒழிஞ்சு போச்சுங்க ஐயா. ரொம்ப கனமாக இருக்குங்க ஐயா. சாப்பிட்டதெல்லாம் கூட ஜீரணமாச்சுங்க ஐயா. முதல்ல இந்த பெட்டியை ஒழிச்சு பாருங்க ஐயா. உள்ளே என்ன இருக்கோ பங்கு போட்டுக்கலாம். டேய், என் கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன்டா இது. இது நமக்கு மட்டும்தான் சொந்தம். நாளைக்கு சத்யா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான், அடியும் வாங்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த இரும்பு பெட்டியோட பூட்டை உடைச்சாங்க. பூட்டை உடைச்சு அவங்க மூடிய திறந்து பார்த்தா அதுல இருக்க வேண்டிய பணம் இல்ல. அதுக்கு பதிலா அதுக்குள்ள இருந்தது எல்லாமே வெறும் கல்லுதான். ஐயா, என்னங்க ஐயா இது? தங்கம் இருக்கும், பணம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இதில் இருக்கிறது பூரா கல் மட்டும்தான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இடுப்பு வலிக்கு நான் தூக்கிட்டு வந்தது இந்த கல் இருக்கிற பெட்டி தானா? என்னடா இது, கல் இருக்கு. ஒருவேளை கோயில் கட்டுறதுக்கு பணமாக வாங்காமல் கல் மணல்னு ஜமீன்தார் வாங்கிட்டு இருக்காரா என்ன? அவருக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சி போச்சு? இல்லை அந்த சத்யா முன்னாடியே பணத்தை எங்கன்னா எடுத்து ஒளிச்சு வச்சுட்டானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி அவங்க 2 பேரும் ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் ஜமீன்தார், போலீஸ்காரங்க, சுகுணா, சத்யம் எல்லாரும் அங்க வந்தாங்க. டேய் கனகையா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு சொந்தக்காரனாக இருந்துக்கிட்டு நான் குடிக்கிற பாலில் தூக்க மாத்திரத்தை கலந்துட்டு பெட்டியை தூக்கிட்டு வருவேன். பாவம், அது மட்டும் இல்லாமல் அப்பாவியான சத்யா மேலே அந்த பழி தூக்கி போடலான்னு பெரிய திட்டம் வேற நீ போட்டுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே பெட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து அதில் கல்லை வச்சாச்சுடா. நீ பைத்தியக்கார மாதிரி அந்த கல்லை தான் தூக்கிட்டு வந்திருக்க. கனகையா கூடவே நிக்கிற போலீஸை பார்த்து நடுங்கி போயிட்டான். ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க. பேராசில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். சத்யா எப்படியோ பெரிய அப்பாவி தான். அதனால் பழியை அவன் மேலே தூக்கி போட்டுட்டு பணத்தை நான் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்டுட்டேன். கனகையா, நல்லது நினைக்கிறவனுக்கு தான் நல்லது நடக்கும், கெட்டது நினைக்கிறவனுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும். அதனாலதான் ஜமீன்தாருக்காக நீ தோண்டி வச்ச பள்ளத்துல இப்போ நீ ஏன் விழுந்திருக்க. என் புருஷன் மேல பழிய தூக்கி போட பாத்தீங்கல்ல, ஆனா கடவுள் மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி ஒரு அப்பாவிய நீங்க தண்டிச்சிட முடியாது. அவரு கூட நான் இருக்கேன். போலீஸ்காரங்க கனகையாவையும் வேலைக்காரனையும் பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஜமீன்தாரும் ஊர் பெரிய மனுஷங்களும் ஊர்ஜனங்க எல்லாருமே சத்யத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. சத்யாவையும் சுகுணாவையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, சத்யா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நீ நேர்மையானவன், உன் பொண்டாட்டி புத்திசாலி. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருக்கேன். சுகுணா, நான் உனக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்மா. ஏன்னா நீ காப்பாற்றிருக்கிறது சாதாரண பணம் இல்லைம்மா. நம்ம ஊரில் நம்ம கட்ட போகிற கோயிலுக்கான பணமா அது. ஜமீன்தார் ஐயா சுகுணாவுக்காக ஒரு பட்டுப்படவையும் 50,000 ரூபாய் மதிப்பு இருக்கிற நகையையும் கொடுத்து அவளை கௌரவப்படுத்தினாரு. ஊருக்காரங்க எல்லாரும் கை தட்டினாங்க. சுகுணா, நேற்று வரைக்கும் என்ன ஆகுமோ நினச்சி பயந்துகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எந்த பயமும் இல்லாமல் நான் தைரியமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான். நீதான் என்னோட பாதுகாப்பு கவசம். சுகுணா சந்தோஷமா புருஷனோட கைய பிடிச்சுக்கிட்டா. அந்த ஊரோட சரித்திரத்துல சுகுணா அப்படிங்கிற பேரு நின்னு போச்சு. வாழ்க்கையில பிரச்சனைகள் நிச்சயமா நம்மள தேடி வரும். அந்த நேரத்துல கண் கலங்காம எதை பார்த்தோம் நம்ம பயப்படாம தைரியமா இருந்தோம்னா, நிதானமா புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா நிச்சயமா நம்மளால அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர முடியுங்கிறத இந்த கதை சொல்லுது. சிரிப்புரம் கிராமத்துல சோமையா லதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் எவ்வளவு சோம்பேறிங்கன்னா, தூங்கும் போது கால்ல கொசு கடிச்சதுன்னா அதை ஓட்டுறதுக்கு சோம்பேறித்தனம், கொசு கடிச்சா கடிக்கிட்டோன்னு சொல்லி தூங்குறவங்க. அவங்க வீட்டு வாசல்ல எப்பவுமே 2 கைத்து கட்டில் இருந்துகிட்டே இருக்கும். ராத்திரி படுக்கிறவங்க காலையில 10 மணி ஆனாலும் கூட எழுந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கும் அப்படிதான். அது வெயில் காலங்கிறதுனால சூரியன் உச்சியில இருந்தான். வெயில சுள்ளுன்னு அடிச்சுது. அவங்க கட்டிலுக்கு பக்கத்திலேயே கோழிங்க தீவனத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவோ வயலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பசி தாங்க முடியாம இருக்கிறதுனால சோமையா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தான். பக்கத்திலேயே இன்னொரு கட்டில படுத்து தூங்குற அவனுடைய பொண்டாட்டிய பார்த்து, அடியே லதா, சீக்கிரமா எழுந்திரி, சூரியன் பாரு உச்சிக்கு வந்துட்டான்.
பசிய தாங்க முடியல, வயிறெல்லாம் வலிக்குது. சீக்கிரமா போய் எதனா சமைச்சு கொண்டு வாயேன். முதல்ல இப்ப குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாலாச்சி கொண்டு வா. முதுகுல எறும்பு கடிக்குது பாரு, கொஞ்சம் வந்து சொரிஞ்சு விட. என் கையை அவ்வளோ தூரம் எட்ட மாட்டேங்குது. என்ன வெறுப்பேத்தாதீங்க, என் தூக்கத்தை கெடுக்க பார்க்காதீங்க. காலையிலே எழுந்திருச்சு அங்க இங்கன்னு சுத்தி வேலையை பார்த்துட்டு இப்பதான் வந்து படுத்து தூங்குனேன். என்னை எழுப்பாதீங்க, நீங்களே போய் ஏதாவது பண்ணிக்கோங்க. முதல்ல பாலை காய்ச்சி அப்படியே எனக்கும் ஒரு கிளாஸ் கொண்டு வந்து கொடுங்க. அப்புறம் முதுகு சொரியுதா? எதுக்கு சொரியணும்? எனக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. வேணும்னா நீங்களே சொரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா எறும்பு கடிச்சா கடிக்கட்டுன்னு அப்படியே விட்டுடுங்க. என்னடி, என்ன போய் பால் கொண்டு வான்னு சொல்ற? நான் ஆம்பளை, இந்த வீட்டோட தலைவன். சமையல் வேலையை பொம்பளையான நீ தான் செய்யணும். பக்கத்தில் இருக்கிற சொம்புல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க கூட நீ சோம்பேறித்தனப்படுற. எனக்குன்னு நல்ல சோம்பேறியா வந்து வாச்சிருக்க. ஐயோ, இவரு ரொம்ப சுறுசுறுப்பானவரு. நீங்க என்ன சோம்பேறின்னு சொல்றீங்களா? அதெல்லாம் நீங்க சொல்லலாமா? காலையிலேயே ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் எழுந்திருச்சு கூலி வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நீங்க என்னமோ அந்த கட்டலுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஏதோ பிசின் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிருக்கீங்க. உங்க சோம்பேறித்தனத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் நிக்க முடியுமா? என்னை விட நீங்க தான் ரொம்ப பெரிய சோம்பேறி. இப்படி 2 பேரும் ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க சோம்பேறின்னு திட்டிக்கிட்டு சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய எழுந்திருச்சு போய் யாரும் எந்த வேலையும் பாக்குறதுக்கு தயாரா இல்ல. பசி எழுந்திரின்னு சொன்னாலும் சோம்பேறித்தனம் தூங்கு தூங்குன்னு சொல்லுச்சு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறது பக்கத்து வீட்டுல இருக்கிற காந்தம்மா காதுல தெளிவா விழுந்துச்சு. காந்தம்மா காலையிலேயே எழுந்திருச்சு வாசல் பெருக்கி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. சோமையா லதாவோட சோம்பேறித்தனத்தை பார்த்து அவளுக்கு எப்பவுமே கோவம் தான் வரும். அட கடவுளே, இவங்க 2 பேரும் தொல்லை தாங்க முடியல. காலையில 10 மணி ஆச்சு, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்க இன்னும் கட்டளை விட்டு இறங்கவே இல்ல. இவங்க 2 பேருக்கும் சிறந்த சோம்பேறிங்க அப்படின்னு ஊர் தலைவர் பெரிய பட்டத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்பதான் காந்தம்மா புருஷன் சுப்பையா வயல்ல இருந்து வந்தாரு. என்ன காந்தம்மா, காலையிலேயே யாரையோ திட்டுற போலியே, என்னாச்சு? அட நீங்க வேற, யாரு திட்ட போறேன்? அந்த சோமையாவையும் லதாவையும் தான். பாருங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவங்க தூங்கி எழுந்திருச்சாங்களா பாருங்க. ஒரு வேலை இல்ல, வெட்டியா தான் இருக்காங்க. ஆனா எப்படி 2 பேரும் வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா குடிக்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க போல இந்த சோம்பேறிங்க. நமக்கு எதுக்கு காந்தம்மா இதெல்லாம்? அவங்க கஷ்டம் அவங்க பாத்துக்கறாங்க. யாருன்னா சொந்தக்காரங்க வந்தா திருந்திடுவாங்க. சரிவா, உள்ள போலாம். ஆனா காந்தம்மா சொன்னதெல்லாம் கூடி சீக்கிரம் நிஜமாக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது வெயில் காலம் அப்படிங்கறதுனால பட்டணத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த சோமையாவோட தூரத்து சொந்தம் பத்ரையாவும் அவருடைய மனைவியான சுஜாதாவும் ஊருக்கு வந்தாங்க. சுப்பையா தலையில ஒரு பெரிய இரும்பு பெட்டியை வச்சுக்கிட்டு ஒரு கையில 2 பெரிய பெரிய மீனை பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல சுஜாதா கையிலயும் ஒரு சின்ன பைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க சோமையாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி கைத்து கட்டல்ல இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த சோமையா லதாவை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அடியே சுஜாதா, என்ன இது? மதிய நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை 2 பேருக்கும் உடம்பு முடியலையோ, இல்லனா 2 பேரும் செத்து போயிருக்க போறாங்க. ஐயோ, அவங்க செத்திடல, நல்லா கொரட்ட சத்தம் கேக்குது பாருங்க. இவங்க 2 பேரும் சோம்பேறிங்க போல. நாம இவ்வளவு நேரம் வந்து நின்று இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், எழுந்திருக்கிறாங்களா பாருங்க. டேய் சோமையா, டேய் எழுந்துருடா, நாங்க வந்திருக்கோம். சோமையா லதா 2 பேரும் துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சாங்க. சொந்தக்காரங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவங்க கையில இருக்கிற பெரிய பெரிய மீனை பார்த்த உடனே சோமையா லதா 2 பேருக்குமே பசி இன்னும் அதிகமாச்சு. அட அண்ணே, அண்ணி, வாங்க வாங்க. ஆமா, எப்போ வந்தீங்க? முதல்லையே சொல்லியிருந்தா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உங்களுக்காக நின்று இருப்பேன்ல. பரவாயில்ல சோமையா, வெயில் காலமாச்சே, அதான் கொஞ்ச நாளைக்கு கிராமத்துல நிம்மதியா இருந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இதோ பாரு, வர வழியில பெரிய மீனா கிடைச்சதுன்னு 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டணத்துல கண்டதையும் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு உன் பொண்டாட்டி கையால மீன் குழம்பு சாப்பிடலான்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன் குழம்புன்னு சொன்னதும் லதாவுக்கு ஆசை அதிகமாச்சு. ஆனா அதுக்கு அந்த மீனை கழுவணும், வெட்டணும், அப்புறம் சமைக்கணும், இது எல்லாம் நினைச்சப்போ அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. சோமையாவுக்கும் பொண்டாட்டி இதை சமைக்க மாட்டா அப்படின்னு நல்லாவே தெரியும். 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு கண்ணாலேயே பேசி முடிவு பண்ணி ஒரு நாடகத்தை போட்டாங்க. அக்கா, உங்க கையில இருக்கிற மீன் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என் கெட்ட நேரம் பாருங்க, நேத்துல இருந்து எனக்கு பயங்கரமான ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு.
கட்டில விட்டு அசைய கூட முடியாம தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு சமைச்சு போடுற அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைக்காது போல. ஆமாண்ணே, இவளுக்கு கொஞ்சம் ஜுரம். நேற்று வயலுக்கு போய் நாள் முழுக்க வேலை செஞ்சதுல எனக்கு இடுப்பு கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சு. என்னால் எழுந்திருக்கவே முடியல. இதில் உங்களுக்கு எப்படி மீனை சமைச்சு கொடுக்கறதுன்னு தான் ஒன்றுமே புரியல. சரி, பரவாயில்லண்ணே, அதான் நீங்கள் வந்திருக்கீங்களே, பேசாம அண்ணியே சமைக்கட்டும். பத்ரையாவும் சுஜாதாவும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இவங்க 2 பேருமே சுட்டு போட்ட சோம்பேறிங்கன்னு நல்லாவே தெரியும். 2 பேரும் வேலை செய்ய சோம்பேறித்தனப்பட்டு நம்ம கையால சமைக்க வச்சு அதை சாப்பிடலான்னு திட்டம் போடுறாங்கன்னு சுஜாதாவுக்கு தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. சுஜாதாவுக்கு கோவம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஓஹோ, உனக்கு உடம்பு சரியில்லையா லதா? ஐயோ பாவம். சரி சரி, நீ படுத்து ஓய்விடு. நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே. நல்லா குழம்பு வச்சு உங்க 2 பேரையும் நான் எழுப்புறேன். அப்படி சுஜாதா சிரிச்சுக்கிட்டே சமையலறைக்குள்ள போய் விறகடுப்பை பத்த வச்சு நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி கொஞ்சம் வெந்தயமும் போட்டு புளிய கரைச்சி ஊத்தி அதுல மீன் போட்டாங்க. அந்த மீன் அந்த குழம்புல கொதிக்கும் போது கமகமான ஒரு மனம் அந்த வீடு முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அப்படி அந்த குழம்பு சின்ன தீயில கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது வர அந்த மனம் குடிசையை தாண்டி வெளியில போச்சு. வெளியில இருந்த சோமையலத்தா 2 பேரும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாசத்துக்கே அவங்க வாயில எச்சில் ஊறிக்கிட்டு இருந்துச்சு. அதனால லதா அவன் மனசுக்குள்ள, அட அட அட, என்ன மனம், அக்காவோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும் போல. ஆனா நான் எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா? எழுந்திருக்கல, எந்த வேலையும் செய்யல. ஆனா படுத்த இடத்துலயே மீன் குழம்போட சுட சுட சோறும் வரப்போகுது. இன்னைக்கு மீன் குழம்பு ஒரு பொடி பிடிச்சிட்டு நாளைக்கு இவங்க கையாலேயே கறி குழம்பு வச்சு சாப்பிடணும். ஏண்டி லதா, வாசம் மூக்க தொலைக்குதில்ல? நம்மளை விட இந்த பட்டணத்துக்காரங்க ஏமாலிங்கடி. நாம என்ன சொன்னாலும் அதை நம்பிட்டு போய் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆக மொத்தத்துல இன்னைக்கு மீன் குழம்ப ஒரு பொடி பொடிக்க வேண்டியதுதான். இப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துல சமையலும் முடிஞ்சு போச்சு. சுஜாதா வாழை இலையை கொண்டு வந்து திண்ணையில போட்டு அதுல அனல் பறக்கிற சாப்பாட்டையும் மேல மணமணக்கிற மீன் குழம்பையும் ஊத்துனாங்க. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அத பார்த்த உடனேயே உடம்புக்கு முடியலன்னு படுத்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே மறந்து போய் சோமையால தான் 2 பேரும் எழுந்திருச்சாங்க. உடனே அவங்க திண்ணையில வந்து உக்காந்துட்டாங்க. ஆஹா அண்ணி, நீங்க சமைச்ச மீன் குழம்போட வாசத்துக்கு எனக்கு பசி அதிகமாகுது. லதா, என்ன பாக்குற? வா போய் உட்காந்து சாப்பிடுவோம். அப்பதான் சுஜாதா அவங்கள தடுத்தாங்க. பத்ரையா கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து திண்ணையில உக்காந்தாரு. அட இருங்கப்பா, அங்க போய் உக்காருங்க. இந்த சாப்பாடு உங்களுக்கு இல்ல. என்னக்கா சொல்றீங்க? நாங்க சாப்பிடக்கூடாதா? எங்க வீட்டுல சமைச்சத நாங்க சாப்பிடக்கூடாதா? என்னம்மா லதா இப்படி சொல்லிட்ட? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? உனக்கு ஜுரம், உங்க வீட்டுக்காரருக்கு முதுகு வலின்னு சொன்னல்ல. ஜுரம் இருக்கிறவங்களும் உடம்பு வலி இருக்கிறவங்களும் மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது. அப்பதான் சீக்கிரம் குணமாகும். நீங்க இப்போதைக்கு கஞ்சியை தான் குடிக்கணும். ஊர்ல எங்க வைத்தியர் அடிக்கடி சொல்லுவாரு, ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு கறி மீன் கொடுக்க கூடாது, கஞ்சியை தான் கொடுக்கணும்னு. ஆமா ஆமா, நீங்க எங்க சொந்தக்காரங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல. அதனாலதான் உங்களுக்காக சின்ன கிண்ணத்துல சுட சுட கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன். போய் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து நல்லா தூங்குங்க. உங்களுக்கு உடம்பு குணமாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த கஞ்சி கொடுக்கறேன். 3 வேளையும் நல்லா சாப்பிடுங்க. மீன் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அதனாலதான் சமைச்சேன். அதை நாங்க சாப்பிட்டுடுறோம். ஆனா நீங்க 2 பேரும் இப்ப சாப்பிடவே கூடாது. இத கேட்டதும் பாவம் சோமையா லதா 2 பேருடைய முகமும் வாடி போயிடுச்சு. கண்ணெதிர்க்க மீன் குழம்பு இருக்கு, ஆனா அதை சாப்பிட முடியாம கஞ்சியை சாப்பிட முடியுமா? 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அட கடவுளே, எவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு! கண்ணுக்கு முன்னாடியே மணக்கிற மீன் குழம்பு இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. என் வாயாலேயே எனக்கு நான் சூனியம் வச்சுக்கிட்டேன். பட்டணத்துக்காரங்களை ஏமாத்தி மீன் குழம்ப ஒரு பொடி பொடிக்கலான்னு பார்த்தா இவங்க நம்மளை விட புத்திசாலிங்களா இருக்காங்களே. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீட்டிலேயே மீன் குழம்ப சமைச்சு சாப்பிடுறாங்க, நமக்கு கஞ்சி ஊத்துறாங்க. அண்ணே, அது வந்து என் பொண்டாட்டிக்கு இப்ப கொஞ்சம் ஜுரம் கம்மியா தானே இருக்கு. எனக்கு கூட இடுப்பு வலிலாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டேய், அதுக்கு இப்ப மறுபடியும் மீன் குழம்ப சாப்பிட்டு உடம்பு முடியாம போனா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் வேணாம், போய் கஞ்சிய குடிங்க. அப்படி 2 பேரும் அவங்க கண்ணு முன்னாடியே உக்காந்துக்கிட்டு அந்த மீனை சாப்பிட்டுக்கிட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு ரசிச்சு சாப்பிட்டாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த சோமையா லதாவால எதுவும் செய்ய முடியல. போய் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு ரொம்பவும் கவலையா மறுபடியும் வந்து படுத்துட்டாங்க. பாவம், அவங்களுக்கு சரியா தூக்கம் கூட வரல. ஏன்னா வீட்டை சுத்தி இருக்கிற அந்த மீன் குழம்பு அவங்கள தூங்கவும் விடல.
பக்கத்து வீட்டு காந்தம்மா இதை எல்லாத்தையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல பாடம் கத்து கொடுத்தாங்க. வேலையே செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கிற இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி மீன் குழம்பு இருந்தாலும் அதை சாப்பிட முடியாம கஞ்சியை குடிக்க வச்சாங்க பாரு. சபாஷ் சபாஷ். அடுத்த நாள் காலையில சோமையா லதா 2 பேரும் விடிய காலையிலே எழுந்துச்சிட்டாங்க. வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு லதா சமைக்க ஆரம்பிச்சா. சோமையா கோடாலியால விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். பத்ரையா சுஜாதா 2 பேரும் எழுந்துச்சு வந்து இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன லதா, ஜுரம் குறைஞ்சிடுச்சா? காலையில எழுந்துச்சு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? ஜுரம் எல்லாம் நேத்தே குறைஞ்சிடுச்சுக்கா. சோம்பேறித்தனமா இருந்தா கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாதுன்னு நேத்து நீங்க கத்து கொடுத்துட்டீங்க. கஷ்டப்பட்டாதான் வயிறார சாப்பிட முடியும்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதை கேட்டு பத்ரையா சுஜாதா 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இப்ப 2 பேரும் இருக்கிறதுனால அந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு. சோம்பேறித்தனத்தினால நமக்கு எப்பவுமே நஷ்டம்தான். கஷ்டப்பட்டு உழைக்கும் போதுதான் நமக்கான பலன் கிடைக்கும். சோம்பேறித்தனத்தினால மத்தவங்கள டிபெண்ட் ஆகி இருந்தோம்னா கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்தாலும் கூட நம்மளால அள்ளி அதை வாயில போட முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்சுதான் நாம சாப்பிட வேண்டி இருக்கும்.